இப்போ நம்ம ப்ரேயர் தொடங்க போகிறோம். ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு அடுத்து நம்ம இந்த அறிமுக வகுப்புக்குள்ளே போக போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகள் எல்லாருக்கும் அவர் அருள், அவர் ஆசி கிடைக்கட்டும். மாதா பிதா குரு தெய்வம் நம்மை எப்போதும் ஆசீர்வதிக்கட்டும். அவர்களுடைய குலதெய்வம், ஒவ்வொருவருடைய குலதெய்வம் அவர்களை பேணி காக்க வேண்டும். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இன்னைக்கு ஜாமக்கோல் ஆருடம் என்ற ஒரு அறிமுக வகுப்பு தொடங்குகிறோம். இந்த ஜாமக்கோல் ஆருடத்தில் இது ஏன் படிக்கணும், ஜாமக்கோல் ஆருடத்தில் அது என்ன இருக்கு அப்படின்னா எல்லாமே இருக்கு. ஜாமக்கோல் ஆருடத்தில் எல்லாமே இருக்கு. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை அறிந்து அறிதிட்டு சொல்வது. அதுக்கு பேர் ஜோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சதில் மிக அற்புதமான விஷயம் என்னன்னா ஜோதிஷம். அதில் ஒரு உட்பிரிவு தான் ஜோதிடம், வாஸ்து, ஆருடம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக கற்றுக்கணும். ஜோதிடத்தை தெளிவாக கற்றுக்கணும். A to Z தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு என்ன சம்பவம் இப்போ நடந்துகிட்ருக்கு, என்ன சம்பவம் நடக்க போகுது, அப்போ முக்காலத்தையும் அறிதிட்டு சொல்லுகின்ற ஒரு ஆற்றலை படைத்தவர் தான் ஜோதிடர். ஜோதியை அறிந்தவர். ஜோதி அப்படின்னா இறைவன். அந்த அருட்பெரும் ஜோதியை, தனிப்பெரும் கருணையை தெரிந்து கொண்டவர்களுக்கு பேர் ஜோதிடர் என்றார். அப்போ நம்ம சமுதாயத்தில் ஒரு உயர்வான நிலையில் இருக்கோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஜோசியம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஜோசியம் வந்துருச்சு. நான் ஜோதியாய் மாறிவிட்டேன், அந்த சாஸ்திரம் எனக்குள்ள வந்துருக்கு அப்படிங்கிறது நமக்கு. அப்போ அந்த வழியில் பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு ஜாமக்கோல் ஆருடம், இந்த ஆருட சாஸ்திரம், ஆருடம்ங்கிறது எதன் அடிப்படையாக இருக்கு அப்படின்னா, ஆருடத்துக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த நேரம் தேவையில்லை, பிறந்த கிழமை தேவையில்லை, பிறந்த ஊர் தேவையில்லை, பிறந்த தேதி தேவையில்லை. இதெல்லாம் இருந்தால்தான் ஒரு ஜாதகத்தை நாம் கணிச்சு சொல்ல முடியும். ஐயா, நான் பிறந்த தேதி தெரியும், எனக்கு பிறந்த மாதம் தெரியும், எனக்கு பிறந்த வருஷம் தெரியும், எனக்கு ஜாதகத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் ஜோசியர் சொல்ல மாட்டார். எந்த ஜோசியரும் பிறந்த தேதி வேணும், பிறந்த ஊர் வேணும், பிறந்த நேரம் வேணும். ஏன்னா அதுக்கு பேர் தனி மனித ஜாதகம், சுய ஜாதகம். ஆனால் ஆருடம் அப்படி இல்லை. ஒரு இடத்துல அமர்ந்து ஏறி நின்று கேட்கறதுக்கு பேர் ஆருடம் இல்லை. அதை டைம் அரைவல், அதை தான் போராரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ அவருடைய ஜாதகத்தில், அவருடைய விதியில், அது விதி கொடுப்பினைகள் என்ன இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லலாம். ஐயா, இதுக்கு தான் ஜாதகம் இருக்கே, அப்புறம் இதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கேள்விங்கிறத ஜாதகத்தில் இப்போ ஒருத்தர் வர்றார், ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாரு, ஐயா நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், ஒரு 3 தொழில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், தேர்ந்தெடுத்திருக்கேன், எந்த தொழிலை நான் செய்யலாம்
அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா எந்த தொழில் எந்த ஊரில் எப்போ தொடங்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஜாதகத்தில் பொதுவாக இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, உங்களுக்கு காலம் கைகூடுது இல்லை காலம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆர்வடத்தில் என்ன சொல்லலாம்னா இந்த தொழிலை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழிலினால லாபம் அல்லது நஷ்டம் அடைவீர்கள். இந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஐயா எனக்கு இப்போ 2 ஊர்லேருந்து வேலை வந்திருக்கு. ஒன்று பெங்களூரில் வேலை கிடச்சிருக்கு, ஒன்று சென்னையில் கிடச்சிருக்கு. வேலை கிடைக்கும்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஆனால் எந்த ஊருக்கு போனால் நீ சிறப்படைவாய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சூஸ் பண்ணுறது. அதை நீங்கள் இந்த ஜாமக்கோளாறுடத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எளிய முறை, இது அற்புதமான முறை, எளிய முறை. இது சமணர் காலத்தில் சமண முனிவர்கள் கண்டுபிடிச்சது. சமண முனிவர்கள் சக்தி தேவியை வணங்கின அந்த ஆற்றல் மிக்கவர்கள் தான் இதை கண்டுபிடிச்சார். அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சாஸ்திரம் தமிழ்நாட்டில் சிறப்பாக இருந்துச்சு. திருச்சி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் தான் இந்த சாமக்கோள் ஆருடத்தை தமிழ்நாட்டிலேயே பரப்புனர். அவருடைய குருநாதர் கல்யாணராமன் ஐயரும் சிதம்பர ஐயர் இவங்க தான் அந்த காலத்தில் வந்து ஜாமக்கோளில் ஜாம்பவான்னு அர்த்தம். அதாவது ஒரு கேள்வி கேட்காமலேயே இவங்க இதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு அச்சு துணுக்க அப்படியே எடுத்து பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஜாமக்கோள் போட்டு வச்சிட்டோம்னா இவங்க எதற்காக வந்திருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இது என்னென்னலாம் கேட்கலாம்னா திருமண பொருத்தத்தை கேட்கலாம், வேலையை கேட்கலாம், குழந்தையை கேட்கலாம், வெளிநாடை பற்றி கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் இவர் சந்திக்கணும்னு கேட்கலாம், எனக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்கலாம், இங்கேருந்து நான் இந்த ஊருக்கு போயிடுவேனா, எவ்வளோ நேரத்தில் போவேன்னு கேட்கலாம். இப்படி ஒரு மனிதனுடைய சம்பவங்களை தொகுத்து வழங்குறதுக்கு ஜாமக்கோளாறும் பயன்படும். இதில் நம்ம படிச்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா ஜாமக்கோளாறுடத்தில் உதயம், ஆருடம், கவிப்பு, இதோட ஜாம கிரகங்கள், ஜாமக்கோள்கள். ஜாமக்கோள்கள் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜாமக்கோள் அப்படின்னா 8 கோள்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், கோள்களுக்கும் கிரகத்துக்கு என்ன வித்தியாசம்னு தெரியணும். கட்டத்துக்குள்ளே நம்ம வந்து அடைச்சிட்டா அதுக்கு பேர் கிரகம், கட்டத்துக்கு வெளியில் இருந்தால் அது கோள். அப்போ ஜாமக்கோள் அது கட்டத்துக்குள்ளே இருக்காது, கட்டத்தில் வெளியில் இருக்கு. வெளிவட்ட கோள், உள்வட்ட கிரகம். கிரகம்னா பீடித்தல் அப்படின்னு அர்த்தம். பிடித்துக் கொள்ளுதல், கிரகத்திக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் காரகத்துவம், பாவகாரகத்துவம், ராசிக்காரகத்துவம், கிரக காரகத்துவம், இதனுடைய ரூல் இருக்கு. 5 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல் தெரிஞ்சுன்னா வைர விதிகள் அப்படின்னு அதை தெரிஞ்சால் நீங்கள் டப்புன்னு பதில் சொல்லலாம். ஒரு ஆருடம் போடுறோம், அந்த ஆருடம் போட்டோன்னே அந்த ஆருடம் எதுக்காக ஒரு கேள்வி கேட்கிருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லும். மத்தியானம் ஒரு ஆர்டர் போட்டேன், போட்ட உடனே விருச்சக ஆருடம், உதயமும் ஆருடமும் ஒன்றா இருக்கு. உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் 6ல் இருக்கு, 7ல் கவிப்பு இருக்கு. உதயத்தை நோக்கி சுக்கிரன் வருது. இப்போ இவங்க என்ன கேட்க போகிறாங்க? திருமண சம்பந்தம் பற்றி கேட்க போகிறாங்க. 7ஆம் பாவம் கவிக்கப்பட்டிருக்கு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. 6ஆம் இடத்தை காட்டுறதுனால வம்பு வழக்குகளோடு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காட்டு.
அவர்கிட்ட கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க டைவர்ஸ் போயிட்டு பாருங்க. 12ஆம் பாவம் தான் டைவர்ஸ். அப்போ விருச்சகத்திலிருந்து 12ஆம் வீட்டின் அதிபதி உதயத்தை நோக்கி வர்றாரு. அப்போ டைவர்ஸ் கிடைத்திரும்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்போ கிடைக்கும்? அடுத்து உள்ளே இருக்கிற கோள்களை, உள்வட்ட கோள்களை எடுத்து நம்ம அதை அப்படி சொல்லணும். இதுதான் அன்றைக்கி நம்ம இந்த ஜாமக்கோள் வருடம். இப்போ உதாரணமாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அல்லது ஒரு கோயிலுக்கு போகிறோம். இந்த இடத்துல சாமி எவ்வளோ சக்தியாக இருக்குது, இந்த கோயிலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஜாமக்கோளை போடுங்க. ஒரு வீட்டில் போங்க, இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது போடுங்க. எந்த திசையில் பிரச்சனை இருக்குது போடுங்க. ஒரு ஜாதகத்தை எடுங்க, அவன் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லதாக நடக்குதா கெட்டதாக நடக்குதா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, அது எங்கே இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்கா, வெளியே போயிடுச்சா, அழிஞ்சிருச்சா, இருக்கா இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதா? இப்படி ஒரு துல்லிதத்தை, ஒரு தெளிவை இந்த ஜாமக்கோள் நமக்கு படிக்க சொல்லும். அதனால இந்த ஜாமக்கோளை பற்றியான விஷயங்களே இதில் முக்கியம் உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாம கிரகங்கள் அல்லது ஜாமக்கோள். ஜாமக்கோள் இது தெரிஞ்சிட்டு கோச்சார கிரகங்கள், அதுதான் ஜாதகம். ஒரு மனிதன் எப்போது பிறக்கிறானோ அந்த பிறக்க நேரத்தில் இருக்கிற கோச்சாரம் தான் ஜாதகம். இப்போ பார்க்குற நேரம் வந்து அதுக்கு என்ன செய்கிறோம்? கோச்சாரம்னு சொல்கிறோம், பிரசன்னம்னு சொல்கிறோம். அப்போ கோச்சார கிரகங்களும் தேவை, ஜாமக்கோள்களும் தேவை. இந்த உதயம், ஆருடம், கவிப்பு, வில்லன் கவிப்பு, உதயம் கதாநாயகன், ஆருடம் கதாநாயகி. இந்த உதயமும் ஆருடமும் சேர்ந்துட்டாலோ, பார்த்துட்டாலோ, பார்வையில் இருக்கிற மாதிரி அமைஞ்சிட்டாலோ, அல்லது 1-5-9 திரிகோணத்தில் நின்றுட்டாலோ அந்த காரியம் நடந்துருமையா? அல்லது உதயாதிபதியும் ஆருடாதிபதியும் ஒன்றாயிட்டாலோ அந்த காரியம் சக்சஸ். உதயம் 10ல் போய் இருந்தாலோ காரியம் சக்சஸ். 10ஆம் அதிபதி உதயத்தில் இருந்தாலோ காரியம் வெற்றி. இப்படி உச்சியால் சிந்தனை இப்படியும் நம்ம எடுக்கணும். அதனால இந்த ஜாமக்கோள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை, வகுப்பு வந்து நடத்த போகிறோம். அது மாணவர்கள் சேர்க்கையை வைத்து இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்துக்குள்ள அது என்னைக்கு டேட்டு சொல்லிடுவோம். இன்றைக்கி அறிமுக வகுப்பு நடந்துட்டு இருக்கு. அதனால் இந்த ஜாமக்கோள் ஆருடம்ங்கிற கான்செப்டில் ஒரு ரியலாக இப்போ நம்ம யாருக்காவது ஒருத்தர் போட்டு அதை விளக்கப்போம். நம்ம சும்மா அதெல்லாம் சொல்கிறது இல்லை. அதனால ஜாமக்கோளை இப்போ நம்ம இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா யாராவது மைக்கை ஆன் பண்ணி கேட்கலாம். இதை பற்றியான ஜாமக்கோளை பற்றி யாராவது கேட்கலாம். அவர் பேர் இதை சொல்லிட்டு கேளுங்க. ஹலோ, ஐயா. ஐயா, இந்த ஜாமக்கோள்ல எல்லாத்தையும் எப்ப கல்யாணம் எப்படி என்னன்னு கண்டுபிடிக்கலாங்களா ஐயா? திருமணம், குழந்தைகள் எல்லாத்தையுமே எதை வேணாலும் நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க வீட்டுல செய்வன இருக்கா இல்லையா கேட்டா பதில் சொல்லுங்க. உங்க வீட்டுல குலதெய்வம் இருக்கா இல்லையா பதில் சொல்லுங்க. நான் இப்ப ஊருக்கு ஒருத்தட்ட கடை வாங்க போறேன், கடன் கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் அது சொல்லும். அதனால இதை நீங்க பயன்படுத்தத்தான் அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் இதுல நிறைய ஆய்வுகள் இருக்கு. சரிங்கய்யா.
அதை மாதிரி ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி சார் அடுத்து நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்க இப்ப கவிப்பு சொன்னீங்க இல்லைங்களே, அந்த கவிப்புல வந்து நம்மளோட கேட்கும் போது அது ஆருடம் அமைஞ்சிடுச்சுன்னா அதை அப்படியே தவிர்த்திடணுமா இல்ல மேற்கொண்டு அடுத்த முறை முயற்சி பண்ணலாமாங்க ஐயா? அப்போ ஒரு விஷயம் வந்து கவிப்புல வந்துட்டு அந்த கவிப்பு என்ன சொல்ல போகுதுன்னா, கேள்வி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா கவிப்பு எதை காட்ட போகுதுன்னா சேதாரத்தை காட்ட போகுது, அடைய போற நஷ்டத்தை காட்ட போகுது, அல்ல அடைந்த நஷ்டத்தை காட்ட போகுது, அல்ல நடக்காதுன்னு சொல்ல போகுது. அதே நேரத்தில் ஒருத்தர் கேள்வியை கேட்காம போது கவிப்பு எதை கவித்திருக்கோ அதை மறைக்கப்பட்டு வச்சிருக்கு, அது சம்பந்தமா இவங்க கேள்வி கேட்க போறாங்கன்னு சொல்ல போகுது. இப்போ ஒருத்தருக்கு வந்து குரு வந்து கவிப்புல இருக்கும், ஆருடமே கவிப்புல இருக்கு. ஆருடம் என்பது கேள்வி கேட்க நம்மளை வைக்கும். ஆருடம் தான் நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய சில கேள்விகளை கேட்க வைக்கிது, அல்லது கேள்வியினுடைய குறிகாட்டி. அப்ப அது கவிப்புல இருக்கு அப்படின்னா உங்க கேள்வியில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கிறது காட்டும். உதயத்துல இருந்தா நீங்க கேள்வியே நீங்க நினைக்கக்கூடியது நடக்காது அப்படிங்கிறது. இதான் வந்து அந்த கவிப்பினுடைய ரகசியம். அதாவது 10 தலை ராவணனுக்கு சமமான ஒரு ராகு இல்ல 10 ராகு கவிப்பு. ஒரு ராகு இருந்தே நம்ம கஷ்டப்படுறோம், ஆனா அது 10 ராகு சேர்ந்தது கவிப்பு அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி. நன்றிங்க ஐயா. நன்றிமா. ஐயா யாரு பேசுறது? இளங்கோ ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கவிப்பு உதயம் 10ஆம் பாவம் அப்படின்னு சொன்னீங்க. வேகமா சொன்னீங்க, அது புரிஞ்சுக்க முடியல, திரும்ப சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுவோம். எதை பத்தி போதா கேக்குறியா? சொல்ற விஷயங்கள் வந்து வேகமா சொல்லி கொஞ்சம் நிதானமா சொன்னா உள்வாங்க. சரி சரி. இப்ப நீங்க எதை கேக்குறீங்களோ அதை சொல்றேன். எதை பத்தி கேக்குறீங்க? ஐயா இப்ப வந்து என்னுடைய மகனுக்கு மறு திருமணம் நடக்கணும், எப்பையா நடக்கும்? இப்போ ஒரு கேள்வி ஒரு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என் மகனுக்கு வந்து மறு திருமணம், எந்த ஊர்ல இருந்து கேட்குறியா? ஐயா நான் பேர் கரூர்ல இருக்கு ஐயா. சரி, உங்க மகன் பேர் என்ன? அவர் பேர் வந்து மெய்யப்பன். சரி, வயசு எத்தனை ஆகுது? வயசு 34 ஆகுது. 34 வயசா? சரி, இப்போ ஒரு ஆருடம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்துக்கு ஆருடம் போட்டோம்னா இப்போ மணி எத்தனை ஆகுதுன்னு நமக்கு முதல் பார்க்கணும். ஆருடம் போட போகிறோம்னா டைம் என்னன்னு பார்க்கணும். இப்போ 8 மணி 55 நிமிடம், 8 மணி 55 நிமிஷம். இந்த 8 மணி 55 நிமிஷத்துக்கு இந்த மணியை நம்ம விட்டுறணும் ஐயா. மணியை இக்னோர் பண்ணி 55 நிமிஷத்துக்கு மேசத்திலிருந்து 5 போட்டால் எத்தனை ராசி அது கிடைக்கும், கடந்து வருமையா ஐயா? மீனம் வருங்க ஐயா. 11 ராசியை கடந்துருமா? 11 ராசி கடந்து. இங்க பாருங்க, ஆருடம் வந்து இங்கிருந்து 5 போட்டு வந்தோம்னா 11 55. அப்ப இங்க ஆருடம் வந்து இப்ப மணி வந்து 8 மணி 55 நிமிஷம். சரிங்க ஐயா. இப்ப நீங்க கேட்கறது வந்து எந்த ஜாமத்துல கேட்கறீங்கன்னா 6 to 7:30 முதல் ஜாமம், 7:30 8:30 ரெண்டாவது ஜாமம், 7:30 9, 6
6 to 7:30, 7:30 to 9. இப்போ எத்தனாவது ஜாமம் அப்படின்னா இந்த ஜாமத்தில் நீங்கள் கேட்குறீங்க. இன்னைக்கு என்ன கிழமை? யாராவது சொல்ல முடியுமா? திங்கட்கிழமை. இப்போ திங்கட்கிழமை அப்படின்னா ஜாம கிரகம் இப்போ எந்த ஜாமத்தில் இருக்குன்னா இந்த ஜாமத்தில் இங்கே வெளிக்கட்டத்தில் சந்திரன் இருப்பாருன்னா திங்கள்னா சந்திரன் அப்படின்னா இங்க பாருங்க, ஜாம கிரகம் எப்படி வரிசையா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல். கதிர், கதிர் சேய், பொன் மால், கதிர் சேய் பொன் மால் புகர், மந்தன், மதி, பாம்பு. இப்போ 1 2 3 4 5 6 7 8 ஜாமகிரகம். இப்போ வந்து என்ன போட்டுட்டோம்? கதிர்னா சூரியன், சேய்னா செவ்வாய், பொண்ணுன்னா குரு, மால்னா புதன், புகர்னா சுக்கிரன், மந்தன்னா சனி, பாம்பு மதினா சந்திரன், பாம்புனா பாம்பு தான். இப்ப 1.5 மணி நேரத்துக்கு இங்க இருப்பார். இப்ப இது இப்ப எத்தனாவது ஜாமம்னு சொல்றோம்? 2வது ஜாமம் 9 மணி வரைக்கும் சந்திரன். இந்த சந்திரனுக்கு அடுத்து மதி, இந்த மதிக்கு அடுத்து என்ன வருது? பாம்பு. இந்த வெளிக்கெடுத்து பாம்பு போட்டோம். இந்த பாம்புக்கு அடுத்து கதிர், கதிர்க்கு அடுத்து சேய், இந்த இடத்துல பொண்ணு, உள்ள பொண்ணு வெளியே எழுதணும். பொண்ணுக்கு அடுத்து என்னது? மால், மாலுக்கு அடுத்து என்னது? புகர், புகருக்கு அடுத்து என்னது? மந்தன். இப்ப ஸ்திர ராசியில நம்ம கிரகம், ஸ்திர ராசியில கிரகத்தை போடலை, வெளி கிரகத்தில் மட்டும் போட்டோம். இப்படி போட்டாச்சு. இப்ப ஆருடம் போட்டுட்டோம். இதுக்கடுத்து நம்ம உதயம் போடணும். உதயம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ் தேதி இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு தமிழ் தேதி 29. இப்ப சித்திரை மாசம் 29ஆம் தேதி. நம்ம பார்க்குற நேரம் ஈவினிங் 6 மணியிலிருந்து 8:55க்கு பார்க்குறோம். அப்போ எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு தோராயம் தான். இப்போ 60னா இது 5, இப்படி போடணும். 6 மணியை போட்டு கழிக்கணும். 6 மணியை கழிச்சோம்னா 5, 2 மணி நேரம் 55 நிமிஷம் ஆச்சு நம்ம இப்போ கேள்வி கேட்ட நேரம். ஆனால் இங்கே 29 டிகிரியில் உதயம் இருக்கு. சூரியன் எந்த மாதம்? இன்னைக்கு சித்திரை மாதம் 29 டிகிரியில் இருக்கான். இங்கே இந்த 1 டிகிரி தான். இந்த சூரியன் 1 டிகிரி நகர்றதுக்கு 2 சூரியன் 1 டிகிரியை நகர்றதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிறதுன்னா அப்படின்னா அதாவது 60 நிமிஷம். அதனால 2 நிமிஷம் எடுத்துக்கிறது. அப்ப இங்க இருக்கிறது ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒரு மணி நேரம். அப்ப இங்க 2 நிமிஷம் இருக்கு, இங்க 1 மணி நேரம், இங்க 1 மணி நேரம், 2 மணி நேரம், இங்க 1 மணி நேரம். அப்ப இதுல 50, இது 2 மணி நேரம், 2 மணி நேரம் 2 நிமிஷம் போச்சுன்னா 53 நிமிஷம். இது உதயம் போட்டு. இப்ப ஆருடத்திலிருந்து இன்னைக்கு என்ன வீதி? இப்ப சூரியன் எந்த இதுல இருக்காரு? மேசத்துல இருக்காரு. அப்ப இது மேச வீதி.
அப்ப உதயத்திலிருந்து ஆருடத்திலிருந்து மேய்தம் இந்த வீதி வரை எண்ணணும். இப்ப சித்திரை மாசம் அப்படின்னா இதுதான் வீதி. அப்ப இங்க எண்ணும்போது இப்ப இது இருந்து 2, அப்ப உதயத்திலிருந்து 2, இங்க கவிப்பு. இப்ப நம்ம அடைச்சிட்டோம். இப்ப கேள்விக்கு வருவோம். ஐயா, நீங்க கேட்ட கேள்வி சொல்லுங்க. ஐயா, அவருக்கு மறு திருமணம் எப்போதுங்க ஐயா? இப்ப பாருங்க, உதயத்திலேயே யார் இருக்கா? இப்ப 2ஆம் பாவத்துல கவிப்பு இருந்தாலே வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போச்சுன்னு அர்த்தமா? ஆமாங்கய்யா. உதயத்திலிருந்து 6 9 இருந்தா 2வது திருமணத்தை பத்தி கேள்வின்னு சொல்லும். ஏன்னா 6 தானே கேள்வியின் குறிகாட்டி. அப்ப 2வது திருமணத்தை பற்றி சொல்லுகிறது. புரியுதா? அப்ப 2வது திருமணத்தை பத்தியான கேள்வியை நாம் பார்த்துட்டோம். இவருக்கு இப்ப இந்த உதயாதிபதி யாரு? சந்திரனா? இந்த உதயாதிபதி சந்திரன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? உதயத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 7லயே இருக்காரு. அப்ப உதயத்திலிருந்து உதயம் இருக்காரால் இவருக்கு 2வது திருமணம் உண்டு. 2வது திருமணம் உண்டு. ஆனா இந்த கவிப்பு இருக்கிறதுனால, 2ஆம் இடத்தில் கவிப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் 2வது திருமணத்துக்கான காலம் இல்லை. குடும்பஸ்தானத்துல ஒரு புதிய நபர் வருகையை இது காட்டல. புதிய நபர் வருகைய காட்டல. அதனால இது சாதகமான காலமாக இல்லை. சரி, எப்ப சாதகமான காலமாக இருக்கும் அப்படின்னா, இந்த சூரியன் இந்த உதயத்தை எப்ப தொடுவாரு? சித்திரை, வைகாசி, ஆடியா? ஆடி மாசம் இந்த உதயத்தை தொடுவாரா? உதய கடைசியில எல்லாம் இருக்கு. ஆயிலி நட்சத்திரத்துல இருக்கு, கடைசியில இருக்கு. அப்ப ஆடி மாசம் கழித்து இங்க ஆவணியிலே கவிப்பு இருக்கு. இப்ப புரட்டாசிக்கு வர்றோம். இந்த புரட்டாசியில யார் இருக்காருன்னா செவ்வாய் இருக்காரு. அவரே 4க்கும் 9 2ஆம் வீட்டின் அதிபதி உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்காரு உள்வட்டத்துல. வெளியிலே யார் இருக்கா? புகர் இருக்காரு. சுக்கிரன் நல்லா இருக்காரு. அப்ப 2வது திருமணம் இந்த ஆடி ஆவணிக்கு அடுத்து வரும் காலங்களில் இந்த ஜாதகருக்கு திருமண சம்பந்தமானது அமையும். புரட்டாசி மாசம் எடுத்துக்கலாம் ஐயா. புரட்டாசி மாசம்னு எடுத்துக்கணும். அப்பதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்ப எப்படின்னு ஐயா இன்னொரு கேள்வி சொல்லலாமா? இது ஒரே ஒரு கேள்வியைத்தான் நமக்கு என்ன செய்யும்? ஒரு ஆர்வம் போட்டீங்கன்னா ஒரு கேள்வி அது என்ன செய்யும்? சுட்டி காட்டும் அப்படின்னு. ஐயா, இது வரக்கூடிய பொண்ணு முதல் திருமணமா மறு திருமணமா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப பொண்ணுக்கு பாருங்க, அந்த பொண்ணுன்னா இந்த பொண்ணு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஜாதகத்துல பெண் அப்படின்னா ஆணுன்னா உதயம், சரி, பெண்ணுன்னா ஆருடம். சரி, இந்த ஆருடத்துக்கு போய் நின்று அங்கிருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஆருடாதிபதி குரு தானே. குருங்கிறது எங்க இருக்காரு? பொன்னன் 5லயே உட்கார்ந்து இருக்காரா? அவர் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்காரா? அந்த 7ஆம் வீட்டின் அதிபதி புதன் அதுல இருந்து 4ஆம் இடத்துல தானே இருக்கு. அப்ப இவருக்கு அதாவது 2வது திருமணத்தை குறிப்பது அல்ல அந்த பொண்ணு அப்படின்னா மட்டும் முதல் திருமணம் அப்படின்னு எடுக்கணும். அப்படிதான் நம்ம இதுல இருந்து நம்ம பிரிச்சு சொல்லணும். இப்ப உதயத்திலேயே யார் இருக்கா? பொன்னன் இருக்காரு. அப்ப இவருக்கு இந்த வாழ்க்கைக்கு அடுத்து இன்னொரு வாழ்க்கை அமையும் போது சிறப்படைவார்.
அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 7ஆம் வீட்டின் அதிபதி இந்த ஜாதகத்துக்கு உதயத்துக்கு 7 யாரு? சனிதானே? ஆமாங்கய்யா. மந்தன் தானே? ஆமாங்கய்யா. அப்ப மந்தன் எங்க இருக்காரு? இந்த ஜாதகத்துல 9 உட்கார்ந்துருக்காரு. 6 இடத்துலயே இருக்காரா இல்லையா? அப்ப அவரே 8 இல்லையா? அப்ப ஒரு சரியில்லாத ஒரு பெண்ணை ஒரு திருமணம் பண்ணியிருப்பாருன்னு அர்த்தம். ஒத்து வராத ஒரு பெண்ணை சரி பண்ணியிருப்பாருங்க. உதயம் 6 8 இருந்தா உதயாதிபதி 6 குரு வந்து எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. அப்ப 2வது திருமணம் இங்கிருந்து 7ஆவதுக்கு 2வது திருமணம் வந்து 9ஆம் தானே? அதுதானே வலுவா உட்கார்ந்து இருப்பாருங்க. அப்ப 2வது திருமணம் செஞ்ச பிறகுதான் இவர் என்ன செய்ய போறாரு? புகழ் அடைப்பார். நல்லா இருப்பாரு சொல்றீங்க. நல்லா இருப்பாரு சொல்றீங்க. அப்ப இப்படித்தான் நம்ம எடுக்கணும். இப்ப பாருங்க, இவர் 2ஆம் வீட்டுல கழிப்பு இருக்கிறதே இவருக்கு என்னன்னா, இவருக்கு அந்த பிடிக்காத ஒரு பெண்ணாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்து அவங்களே வந்துட்டு அவங்களே போயிட்டாங்க. அதான் அது பிடிக்காத வரும், வந்து விருந்தாடி இருந்தது மாதிரி போயிடும். பொட்டி படுக்கை எடுத்துட்டு போயிருமியா அப்படின்னா அது வாழ வரல அப்படின்னு எடுத்து. சரி, இப்ப புரிஞ்சதா? சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. சரி, அடுத்து ஐயா அந்த முதல்ல சொன்ன அந்த 9 10 ஒண்ணு சொன்னீங்களே ஐயா, அது மட்டும் கொஞ்சம். இப்போ இதுல வந்து 10ஆம் அதிபதி 10ல யாராவது கிரகம் இருக்காரா? இந்த உதயத்துக்கு 10 எந்த இடம்? உதயத்துக்கு 10 மேஷம். அங்க மேஷத்துல யார் இருக்கா? புதன் இருக்காரு ஐயா. புகர் இருக்காரு, சுக்கரன் இருக்காரு. சரிங்க ஐயா. புகர் தானே இருக்காருங்க. சரிங்க ஐயா. புகர்னா 10ஆம் பாவம் மனைவி பற்றி கேள்வியாத்தானே இருக்கும், அல்லது சுகபோக வாழ்க்கை பற்றி கேள்வியாத்தானே இருக்கும். அப்ப உச்சியால் இருக்கிற சிந்தனை அவர் என்ன கேட்க போறாருன்னு சொல்லும் அப்படின்னு. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. சரி, அடுத்து ஐயா வேற யாராவது? ஐயா நான் கேட்கலாமா ஐயா? கேளுங்க. என்னுடைய பையனுக்கு நம்ம தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரணும் பார்த்துட்டு இருக்கேன், ரெண்டுமே ஒண்ணா அமைய வேண்டிய சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. அது எப்படி எப்பயுமே ஒரு கேள்விதான் கேட்கணும். சரிங்க ஐயா. தொழில் பத்தி சொல்லுங்க ஐயா. நம்ம ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே இப்ப தொழில் பத்தி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த ஏதாவது ஒரு கொஸ்டின் அத சொன்னோம்னா சரி. எனக்கு தொழில் மூலமா தான் வரேன், தொழில் மூலமா தான் வரேன், அதனால தான் ரெண்டு பண்ணா. இப்ப பாருங்க, இப்ப மணி இப்ப அப்படின்னும் சொல்லக்கூடாது. எடுத்தோன்னு ஒண்ணு சைவம் சாப்பிடணும்னா சரிங்க ஐயா. அது என் பையனுக்கு தொழில் எப்படி அமையும் சொல்லுங்க ஐயா. இப்ப அவனுக்கு தொழிலை பத்தி ஒரு கேள்வி, அவன் பேர் சொல்லுங்க. சூரிய பிரகாஷ். சரி, இப்ப அவர் சூரிய பிரகாஷ், அவருக்கு வயசு எத்தனை ஆகுது? இதெல்லாம் கேட்கணும். நம்ம கேட்காமலே சொல்லி. இப்ப பாருங்க, தொழிலை பத்தி கேட்க போறோம். இப்ப டைம் என்னன்னு சொல்லுங்க. 9:10. இப்போ 9:10 ஆயிடுச்சு. மணி 9:10. 10னா 1 2 இங்க 6 வந்துடும். 6 இங்க வந்துருச்சு. ஐயா நல்லா கவனிங்க, 6 இங்க வந்துருச்சு. 6 இங்க வந்துருச்சு. உதயம் எங்க வந்திருக்கோம்? சிம்மத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா எஜ்ஜில தானே இருந்துச்சு, அதனால உதயம். சரி, இப்ப பாருங்க, மணி 10. 6 இடத்துல இருந்து வீதி வரை என்ன 11. அப்ப உதயத்திலிருந்தே 11 இங்க கவிப்பு.
இப்போ கிரகங்களை அழைக்க போகிறோம். இப்போ பாருங்க 6:30 to 6:30 7:30, 7:30 9. இப்போ இங்கே வந்துருச்சு யாரு? சந்திரன். மதி வந்து இங்கே வந்துருச்சு. மதி மதி இது பாம்பு, இதுல சூரியன், இதுல செவ்வாய், இதுல குரு, இதுல புதன், இது சுக்கிரன், இதுல சனி. இப்ப நீங்க கேட்ட கேள்வி தொழில் சம்பந்தமான கேள்வி. ஆமாங்க ஐயா. இப்ப இந்த ஜாதகத்துக்கு உதயம் 6:11 இருக்கு, கவிப்புல இருக்கு. இப்ப உதயம், இந்த உதயாதிபதி முதல் நல்லா பாருங்க. இந்த உதயாதிபதி சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. உதயத்தை நோக்கி வர்றாரா? உதயத்தை நோக்கி வர்றாரு. நீங்க கேட்ட கேள்வி வந்து தொழில். தொழிலுக்குரிய தொழில் பார்க்கணும்னா ஒண்ணு சனியை பார்க்கணும், இல்லைன்னா 10ஆம் வீட்டின் அதிபதியை பார்க்கணும். இப்ப சனி இந்த ஜாதகத்துல எப்படி இருக்காரு? உதயத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 6ல இருக்காரு. 6 இருக்காரு. சரி. 10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் எங்க இருக்காரு? 8ல இருக்காரு. புரியுதாம்மா? பாருங்க. புரியுதுங்க ஐயா. இப்ப இப்ப இவருக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி 8ல இருக்காரு. உதயாதிபதி உதயத்திலிருந்து 10 கூடிய சுக்கிரன் 8ல இருக்காரு. சனிங்கிற கோல் வந்து 6ல இருக்கு. உதயத்தை நோக்கி சூரியன் வர்றாரு. இப்ப இவருக்கு 2 விஷயத்தை நீங்க தேடுறீங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமாங்க ஐயா. இதுல எது பெஸ்ட் அப்படின்னா, இப்ப ஒரு வேலைக்கு போறதுன்னா பெஸ்ட், சொந்தமா தொழில் சொல்லணும் செஞ்சாருன்னா நல்லா இல்ல. சரிங்க ஐயா. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? தொழிலுக்கு உண்டான இதெல்லாம் அமைச்சிட்டோம் நாங்க. சரி, தொழில் அமைச்சிருக்கீங்க, ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஆரம்பிச்ச மாதிரி தான் அது. ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாம் போட்டு அமைச்சாச்சு. இப்போ பாருங்க, உதயாதிபதி உதயத்தை நோக்குனா, உதயாதிபதி உதயத்துக்கு வந்தா என்ன அர்த்தம்? எதை நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடியவர் இவரு. ஆனா 6 11 கவிப்பு இருந்தா இந்த தொழில் இவருக்கு 100% சரியானதா அப்படின்னா அதுல சரியில்லைன்னு காட்டுதாரு. அவர் நீங்க தொழில் சொல்றீங்க இல்லையா, அதுல 100% லாபம் உள்ள தொழிலா? எப்படிப்பட்ட தொழில்னா 11 லாபஸ்தானத்திலே கவிப்பு இருக்காரு, 6 இருக்காரு, குரு இருக்காரு. குரு யாரு? குருன்னா பணம். அப்ப பணத்தை போட்டு தானே செய்வீங்க. பணம் போட்டு செய்றீங்கன்னா புதன் எங்க இருக்காரு? 11ல இருக்காரு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அப்ப அதை பார்த்துதான் செய்யணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னா சரியா? அப்ப இவருக்கு வந்து தொழில் பண்றதுக்கான முடிவை எடுத்துட்டீங்க. அந்த தொழில் வந்து இவருக்கு சுமாரானது அப்படின்னு சொல்லணும். கஷ்டமாத்தான் முதல் போடும், அப்புறம் அதுக்கு அடுத்துதான் அது என்ன செய்யும்? போடும். அடுத்து 2வது கேட்டீங்களா திருமணம் சம்பந்தமானு, இவனுக்கு தொழில் அமைஞ்ச பிறகுதான் திருமணம் நடக்கும் அப்படின்னா. ஏன்னா சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க, 8ல இருக்காரா? நீ எப்படி பொசிஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சுதான் பொண்ணு தருவாங்க. எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்காருன்னு பார்த்துட்டு தான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்படின்னு சரியா? சரிங்க ஐயா. ஐயா, இன்னும் ஒரு டவுட் எனக்கு. இப்போ இந்த நேரத்துல நம்ம கேக்குறோம் தொழில் அமையாது, இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. இதே கேள்விய வேற ஒரு நேரத்துல கேட்கும் போது ஆருடமும் உதயமும் கரெக்டா அமைஞ்சதுன்னா அப்ப அந்த நேரம் சரியாக எடுத்துக்க முடியுமா? முத வந்து உங்க விதி என்ன இருக்கும், உங்க நேரம் என்ன இருக்கும், அது எத்தனை தடவை நீங்க போட்டாலும் அதைத்தான் காட்டும். சரிங்க ஐயா. உங்க ஜாதகத்தில் இல்லாததான் ஆருடம் சொல்லவே சொல்லாது.
ஆரோடத்தை சொல்லவே சொல்லாது. இப்ப கழிப்புக்குள்ளேயே தானே குரு இருக்கு. ஆமா ஆமா. இந்த குரு இந்த ஜாதகத்துக்கு 5 குடையவர் 8 குடையவர் தானே. அப்போ ஒரு பெரும் பணத்தை கடன் வாங்கணும், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு சொத்தையோ ஒரு பொருளையோ வித்தாத்தான் நம்மகிட்ட பணமா வரும். புரியுதாமா? எப்படி பணம் சேர்த்தையா? கடன் தான். அப்ப காட்டுதா இல்லையா? ஆமா. 6ஆம் பாவங்கிறது கடனு, 8ஆம் பாவங்கிறது பெருங்கடை. அங்க சுக்கிரனே என்ன எப்படி இருக்காரு? உச்சமா எட்டுல இருக்காரு. உச்சத்துல இருக்காரு. அப்ப இந்த இடத்துல என்னது பாருங்க, சுக்கிரன் உச்சமா இருக்கா, குரு உச்சமா இருந்தா உங்க வீட்டுல நகை எல்லாம் இருக்காது. ஆமா. பூரா இப்ப பேங்க் போயிடும். ஆமா அப்படின்னு சொல்லுது. அப்படிலாம் இதை சொல்லலாம். சரிங்க ஐயா. இப்படி சொல்லிட்டீங்க, இதுக்கு உண்டான பரிகாரங்கள்ன்றது இதுல எடுக்க முடியுமா ஐயா? பரிகாரம் இந்த ஜாதகத்துல எப்படின்னா 7 குடையவர் சனியாய 6ல உட்கார்ந்து இருக்காரு. உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும். சரிங்க ஐயா. அது உங்கள் குலதெய்வத்துக்கு 5 குடையவர் யாரு? குரு. அவரை கழிப்புல இருக்காரு. அப்ப 5 குடையவரே குலதெய்வங்கிறது 5ஆம் பாவம், அவரே 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப உங்க குலதெய்வ அனுகிரகமும் குறைவாத்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்றதுங்க ஐயா? கோயிலுக்கு தான் குலதெய்வத்திட்ட போய் தான் வேண்டணும். சரிங்க ஐயா. அப்படின்னு சரி. சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து அப்புறம் நல்லா கரெக்டா சொன்னீங்க ஐயா. ஆனா இப்ப வந்து சொத்தும் விற்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க எல்லாமே. சரி. அடுத்து ஐயா வேற யாரு கேக்குறீங்க? ஐயா பேசுறீங்களா ஐயா? நீங்க ஒரு நிமிஷம் முடிச்சேன். ஒரு நிமிஷம் ஐயா. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பிரபஞ்சம் வந்து தொடர்போட இருக்கும்போது அந்த பலன் வந்து மாறாதுன்னு. நீங்க சொன்ன விஷயம் வந்து நான் 4 முறை செக் பண்ணி பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரியே வந்து அந்த பலன் வந்து 4 காலகட்டம், 5 நாள் 10 நாள் 1 வாரம் இந்த கேப்ல பார்த்தாலும் அதே பலன் வருது. அப்படிங்கும் போது அது நடக்கும் நம்புறது ஐயா. அதுதான் இயற்கை. இப்போ நீங்க ஒரு டாக்டர் பலன் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா நடக்கும் நம்பிக்கை வந்து மனசுக்குள்ள வரல. அதாவது எப்படின்னா, சொல்லுங்கய்யா, இறை சக்தியோட நம்ம நம்பிக்கையோட இறை சக்தியை பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. சரிங்கய்யா. அது நடந்துடும். நன்றி, ஆசீர்வாதம் ஐயா. சரி. அடுத்து ஐயா, இது என் பிள்ளை பொண்ணோட கல்யாணம் தள்ளி போகுது. மாப்பிள்ளை செட் ஆகவே மாட்டேங்குது. இதுல கண்டுபிடிக்கலாங்களா ஐயா? அப்படியெல்லாம் சந்தேகப்பட்டுலாம் கேட்கக்கூடாதுமா. கண்டுபிடிக்க முடியும். இல்லைங்கய்யா, இதுதான் என்னோட கேள்வி. இல்லைங்கய்யா, கேள்வி வந்து எப்பயுமே எப்படி கேள்வி கேட்கணும்னா சார்பா கேட்கணும். நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது, ஐயா எனக்கு இது கொடுங்கய்யா அப்படின்னு கேட்கணும். கொடுப்பீங்களா ஐயா நீங்க? முருகா என் மகளுக்கு கல்யாணத்தை நீ கொடுத்துருவியா அவன்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க. கேள்வி என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கல்யாணம் நடக்கும் என் மகளுக்கு திருமணத்தை பத்தி சொல்லுங்கயான்னு கேட்கறோம்னு வச்சுக்காங்க. அந்த திருமணத்தை பத்தி சொல்லும் போது அந்த பெண்ணுடைய அந்த திருமணத்தை பத்தி அவகிட்ட நம்ம கேட்கிறோம். இந்த 8 தேவதை கிட்ட நம்ம கேட்கிறோம். அந்த 8 தேவதைகள் தான் நமக்கு காட்டி கொடுப்போம். ஓகேங்க. அப்படின்னு சரிங்க. என் மகள் திருமணம் எப்போது நடக்கும் ஐயா? எப்போது நடக்கும்ங்கிறத விட மகள் திருமணம் சம்பந்தமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு நல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதானே ஆண்டவர்கிட்ட கேட்பியா? சரிங்க ஐயா. நம்ம பிரபஞ்சவத்திட்ட கேள்வி கேட்கிறோம். சரி. நம்மளுடைய கேள்வி எப்பயுமே சரியான பதில் கிடைக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். சரிங்க. ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு,
எனக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இன்னொருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு கடன் கிடைக்காதா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி பாருங்க, முத கேட்டவர் எப்படி கேட்கிறாரு, கடன் எனக்கு கிடைக்குமா. ரெண்டாவது ஆள் என்ன செய்யறாரு, கடன் எனக்கு கிடைக்காதா. கடன் அப்படின்னு சொன்னோம்னா 6ஆம் பாவம். இப்ப 6ஆம் பாவத்திலே கைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பதில் சொல்றீங்க? 6ஆம் பாவத்துல கைப்பு இருந்துச்சுன்னா கிடைக்காது. அவருடைய கேள்வி கேட்டார் இல்லையா, கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க ஐயா கவிப்புங்கும் போது. 6ஆம் பாவத்துல கைப்பு இருக்கு, அதனால கடன் கிடைக்காதுன்னு சொல்ல போறீங்க. ஆமாங்க ஐயா. அவர் கிடைக்கும்னு கேட்டாருன்னா நீங்க கிடைக்காதுன்னு சொல்றீங்க. அவர் கிடைக்காதான்னு கேட்டா அவர் நீங்க என்ன பதில் சொல்லணும்? கிடைக்காதான்னு சொன்னா, இப்ப 6ஆம் பாவத்துல கவிப்பு இருந்ததுன்னா அதுல கிடைக்காதான்னு தான் சொல்ல முடியும். அதுல நம்ம கிரகத்தை பார்த்துதாங்க சொல்ல முடியும். ஆமா, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவர் கேட்கறது நெகட்டிவ் ஆட்ட பிளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிருமா இல்லையா? ஆமாங்க ஐயா. புரியுதா நான் சொல்றது? கிடைக்கும்னா கிடைக்காதுன்னு சொல்லணும், கிடைக்காதுன்னா கிடைக்கும்னு சொல்லணும். கிடைக்கும்னு ஓ அப்படிங்களா ஐயா? ஓகே ஓகேங்க. ஸோ எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அந்த காரக கிரகத்தை வச்சு நாம எப்படின்னு சொல்லணும். அந்த கிரகம் நெகட்டிவா இருக்கு, அவர் நெகட்டிவ் குடிச்சிட்டே கேட்கிறாரு, பயமா கேட்கிறாரு, நான் செத்து போயிருவேனா ஒருத்தன் கேட்கிறாரு. 8ஆம் இடத்துல கைப்பு இருக்கு, சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். புரியுதா இப்போ எப்படின்னு? புரியுதுங்கய்யா. சரி, நம்ம இப்போ இந்த கிளாஸ் ஆனது விரைவில் தொடங்க போகிறோம். இந்த வகுப்பில் வந்து ஆர்வம் உள்ளவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். இந்த வகுப்பானது வந்து 16 நாள் அல்லது 17 நாள் அது புரிகிற வரைக்கும் அந்த கிளாஸ் போகும். இந்த வகுப்பானது திங்கள் முதல் வெள்ளி வரை தான் நடக்கும். சனி ஞாயிறு இருக்காது ஜாமக்கோளாரிடம். இதில் விருப்பமானவர்கள் வந்து இதில் பதிவு செய்து 3000 ரூபா கட்டணத்தை செலுத்தி விட்டு இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல குறி சொல்கிறது மாதிரி. இப்போ இந்த அஸ்ட்ரோடாக் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா நிறையா ஒருத்தர் கேட்குறான், எனக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறான். காதல் திருமணமா இல்லையான்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க, பார்த்தோன்னு சொல்லிடலாம். சுக்கிரன் எப்படி இருக்காரு, 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, காதல் திருமணத்தை பற்றி ஈஸியாக சொல்லுவோம். இது மாதிரி தெளிவாக சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் கலந்து கொள்ளுங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்பு இது. மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இந்த வகுப்பானது வந்து சிறப்பாக இந்த 1 மணி நேர வகுப்பை நம்ம ஏற்பாடு செஞ்சோம். இது எப்படி இருந்ததுமா அந்த வகுப்பு அப்படின்னு சில ஃபீட்பேக் சொல்லலாம். மிக சிறப்பையா, அருமையா, இயல்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சாத்வீகமா சொன்னீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா, அருமையா. ரைட், நன்றி நன்றி. ஆமாங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. சரி சரி. இது வந்து ஏற்கனவே பார்த்ததுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறீங்க நீங்க. எங்களுடைய மைண்ட் வந்து எப்படி சொன்னா புரியுன்றத நீங்க வந்து ரீட் பண்ண மாதிரியே இருக்கு எங்களுக்கு. அந்த அளவுக்கு புரிய வைக்கிறீங்க. நன்றிங்க ஐயா. சரி, ஓகே ஓகே ஓகே. அடுத்து ஐயா எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறது நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்தீங்க. நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்க கூடாது, நெகட்டிவா தன்மையா கேட்கணும். ஓகேங்கய்யா. எப்பயும் ஒரு இடத்துல போய் நம்ம கேள்வியானது வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸா கேட்டா அது நெகட்டிவா தானே வரும். ஆமாங்க ஐயா, சூப்பரா புரிய வச்சிங்கய்யா. சரி 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 சரி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வகுப்பானது சிறப்பாக அமைவதற்கு எல்லாம் வல்ல மாயாண்டி சித்தர்களுடைய ஆசீர்வாதம்
அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். அவர் ஐயாவை நம்ம மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.